அது ரிஷயகா மந்திர திரஷ்டாரகான்னு பேர். அதனால்தான் நம் வேதம் முதலான எல்லா சாஸ்திரங்களையுமே நாம் அபௌருஷேயம்னு சொல்கிறோம். அபௌருஷேயம்னா ஒரு புருஷனுடைய அறிவிலிருந்து அவனுடைய முயற்சியினாலே வெளிப்பட்டது அல்ல. அது வேத மந்திரம் அபௌருஷேயம் என்பது இருக்கட்டும், நம்மோடது எல்லாமே அபௌருஷேயம்தான். நீங்கள் நினச்சி பாருங்கோ, நாம் நினச்சி நம்ம பேச முடியுமா? நாம் நினச்சி நாம் கேட்க முடியுமா? நாம் நினச்சி ஒரு காரியத்தை பண்ண முடியுமா? ஆகையினால இது எல்லாமே உள்ளே இருந்து கொண்டு ஏதோ ஒரு ஆத்ம சைதன்யம் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கு இல்லையா? ஆகையினால அந்த புருஷன்னு பேர் அவனுக்கு. ஆகையினால அந்த புருஷ தத்துவம்தான் நமக்கெல்லாம் இயக்கி கொண்டு இருக்கு. அதன் வழிதான் நாம் நடந்து கொண்டு இருக்கின்றோம். இதில் என்னன்னு கேட்டால், மற்றவர்களெல்லாம் நம்ம மதத்தை கொஞ்சம் அவதூறாக பேசுகிற காலத்தில்